இதே மீனாட்சி மிஷன்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு பைபாஸ் சர்ஜரி நடந்துச்சு. 30 வருஷத்துக்கு முன்னாடி ஐயா பட்டிமன்ற நடுவர் ஐயா கூடயே என்னோட நண்பர் பாஸ்கர்னு கூடயே பட்டிமன்ற பேச்சாளராக இருக்காரு. அவர் நெருங்கிய நண்பர். நான் காலேஜ்ல பேசும்போதெல்லாம் அவருடைய ஸ்டேஜ்ல தான் பேசுவேன். அவர் வரலைன்னா நான் செலக்ட் ஆயிட்டேன். மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல பாரதாஸ் நூற்றாண்டுல செலக்ட் ஆகி சென்னைக்கு போனேன். அப்ப இருந்து ஐயாவோட பட்டிமன்ற ஃப்ரெண்டு போகும்போதெல்லாம் பார்க்க நினைப்பேன். அது இவ்வளவு நாள் நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்னு நினைச்சிருக்கேன். அதுக்கடுத்து 10 வருஷம் நான் அக்கௌண்ட்ஸ் மேனேஜரா மலேசியால 10 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு அவங்க ஸ்கூல்ல தான் பரமக்குடியில வேலை பார்க்கிறேன். நான் சமீபத்துல அக்கௌண்ட்ஸ் கிளாஸ் எடுக்க போகும்போது அங்கதான் மேம பார்த்தேன், சத்யா மேம். அவங்க தான் சொன்னாங்க இந்த நிகழ்ச்சி ஒன்று இருக்கு வாங்க, எனக்கு கண்டிப்பா தெரியுமே, கண்டிப்பா வரேன்னு சொன்னேன். இங்க வரும்போதுதான் தெரியுது பைபாஸ் சர்ஜரி சொன்ன பின்னாடி வாழ்க்கைய எவ்வளவு சந்தோஷம் வாழ்ந்து முடிக்கணும்னு நான் நினைச்சு பிளான் பண்ணுவேன். எங்க சந்தோஷம் கிடைக்குது, எங்க ரிலாக்ஸ் நம்மளால முடிஞ்ச கல்வி என்ன பண்ணலாம், என்ன சார் எல்லாம் யோசிப்பேன். அப்படி நினைச்சு இந்த நிகழ்ச்சி கண்டிப்பா தொடர்ந்து வர நான் முடிவு பண்ணேன். இந்த சான்ஸ் கொடுத்தவங்க அத்தனை பேருக்கு என்ன நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு அவ்வளவு பெரியவங்க அத்தனை பெரிய ஐயாலாம் பேசினாங்க, அவ்வளவு அருமையா இருந்துச்சு. வாழ்க்கையில எல்லாருக்கும் சந்தோஷம் இருக்கு. எங்க இருந்து கிளம்பி வர பாருங்க இந்த நிகழ்ச்சி வரணும்னு சொல்லி. அதனால நேரம் கருதி நான் 2 ஜோக்கு சொல்லிட்டு ஒரு வர்ற வழியிலே என்னோட மெட்டுல 2 வரி மட்டும் பிளான் நன்றி சொல்லணுன்றதுக்காக எனக்கு கிராமி பாடல் மெட்டுல 2 லைன் மட்டும் ரெடி பண்ணி வச்சேன். அது மட்டும் கடைசியில பாடிடுறேன். இப்ப ஜோக்க சொல்லிடுறேன். ஒருத்தர் குதிரை வாங்கணும்னு நினைச்சான். குதிரை ரொம்ப நாளா வாங்கி குதிரை வாங்கணும்னு ஆசை. எங்கெங்கயோ தேடி குதிரை வாங்கணும்னு போயிட்டு இருந்திருக்கான். அந்த நேரம் பார்த்து ஒருத்தன் குதிரை அந்த வழியை கொண்டு வந்திருக்கான். அப்பா குதிரை தரையாப்பா, குதிரை வாங்க போன்னு சொல்லிருக்கேன். அப்ப என்ன சொல்லிருக்கேன், குதிரை பத்தி சொல்லிருக்கேன். இந்த குதிரை ஃபேமஸான குதிரை, அடேங்கப்பான குதிரை போகும், கடவுள் என்ன நின்றும். இந்த அடேங்கப்பாவை எவ்வளவு வேகமா சொல்றானோ அவ்வளவு வேகமா குதிரை போகும், கடவுள் என்ன நின்றும். ரைட்டா, செக் பண்ணி பாப்போம்டா. குதிரையை வாங்கிட்டு அடேங்கப்பா அடேங்கப்பான்னு குதிரை போயிட்டு இந்த வேகப்படுத்துட்டான்னு சொல்லி அடேங்கப்பா கொஞ்சம் வேகமா போயிடுச்சு. ரைட், குதிரை உட்காதுதான் நல்லா வேகமா போயிடும். குதிரையை வாங்கிட்டு குதிரை பயங்கர பறந்து போயிடுச்சு. போயிட்டு இருக்கும்போது கண்ட்ரோல் பண்ண முடியல. என்னாச்சு, நம்மள மீறி போகுது. அந்த கடவுளை மறந்துட்டான். கடைசியில என்ன நம்ம ஆண்டவனே சொல்லும்ல, அந்த நினைப்புல கடவுளே இருக்கா நின்றுருக்கு குதிரை. அங்க இருந்து பேசாம இருந்திருக்க வேணாம், மலை உச்சி மேல நின்றுருக்கு அந்த குதிரை. அங்க இருந்து அடேங்கப்பா சாரி, அங்க இருந்து பாத்துக்க சாதாரணமா இருந்திருக்கு. அதை பார்த்துட்டு அடேங்கப்பா சரியான பண்ணலாம் இருக்கான், குதிரை பறந்துச்சு. ஓகேங்களா? ஓகே. ரெண்டாவது இந்த சின்ன பிள்ளைங்கிட்ட நம்ம போய் பழகணும் வச்சுக்கலேன், நம்ம நம்பிட்டாங்கன்னா அப்படியே நம்பிடுவாங்க. சின்ன பிள்ளைங்க பாசமா பழகணும். நம்ம முகத்தை பார்த்தாலே அவங்க பேசலாமா கூட நினைச்சிருவாங்க. நான் ஒரு ஸ்கூல்ல மலேசியால 10 வருஷம் அக்கௌண்ட்ஸ் மேனேஜரா இருந்துட்டு நான் அக்கௌண்ட்ஸ் ஆடிட் ஒர்க் பார்த்தேன். போர்டே தொடாம அக்கௌண்ட்ஸ் நடத்துவேன். நான் +1 போர்டே தொடாம அக்கௌண்ட்ஸ் நடத்துவேன். அப்படி நான் பிஎஸ்சி மேக்ஸ் படிச்சேன். ஆடிட் படிச்சதுனால அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு வந்துச்சு. அப்படிதான் நம்ம சத்யா மேம் எனக்கு அந்த ஸ்கூல்ல போய் வாத்தியார் எனக்கு அந்த கிளாஸ் எடுத்து சொன்னதுல தான் மேம் நல்லா தெரியும். நிறைய வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. மீண்டும் முறை அவங்களுக்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஓகே, வாழ்க்கையில கிடைக்கிற இந்த சிரிக்கிற சத்த நேரம் எல்லாருக்கும் கிடைக்க அரிதான ஒரு வாய்ப்பை தொடர்ந்து எல்லாரும் பயன்படுங்க. ஓகே, இந்த சின்ன பிள்ளைங்க நம்ம எவ்வளவு அவங்களோட பழகிறோமோ அதே கிளாஸ்ல போவேன். எங்க ஸ்கூல்ல ரெசிடென்ஷியல் ஸ்கூல் பரமக்குடி இருக்கு. நான் ஏவா தானே நான் போய் பிள்ளைகளை பார்க்க போய் பாருங்க. தம்பிலாம் சொன்னப்ப சார் தாத்தான்னு ஒருத்தவங்க அங்க இருக்க டீச்சர் அவர் ஏவோ அவர் சார் மேம் நீங்க பேசாம சொல்லுங்க, என்ன சொல்றான்னு சொல்லட்டும். தாத்தான்னு ஒருத்தீங்களா, தாத்தா நீங்க எதிர வந்தீங்க தாத்தான்னு சொல்லுங்க. நான் பைக்ல வந்தேன்டா, அப்பதே கேஜில சேர்ந்திருப்பேன், எல்கேஜில சேர்ந்திருப்பேன். அவனை அட்டாச் புடிச்சு உள்ள அட்டச்சு ஆண்டி கிட்ட அட்டச்சு வச்சிருப்பாங்க ரூம்ல. அவனை வெளிய விடுறதுக்கு இவன் பாப்பேன் யாராவது நமக்கு பாதுகாப்பா வர்றாங்க, யாராவது நம்ம பாசமா பேசுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை தாத்தா எதுல வந்தீங்க, பைக்ல வந்தேன். என்னை கொண்டு அம்மாட்ட விட்டுறீங்களா, எப்ப வரீங்க, விடமாட்டாங்களா, எப்படா போறது, நான் பேசாம இருக்கேன், அவன் டீச்சர் தானே வந்துடுறேன் நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டான். அப்போ பிள்ளைகிட்ட பாசமா இருக்கு. அப்படித்தான் ஒரு நாள் என் பாப்பாட்ட சின்ன பிள்ளையா இருக்கும்போது, இப்ப என் பாப்பா கல்யாணம் ஆக போகுது, 25 வயசு ஆச்சு. அது சின்ன பாப்பா இருக்கும் சொன்னேன். அப்பா அம்மா அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, ஒன்றும் சரியில்லை, என்ன செய்வான், அம்மா மாத்திருவோம் அப்பா அப்படின்னு கேட்டேன். உண்மையில இது நடந்துருச்சியா, அம்மா மாத்திருவோம் பாண்ணே. அது டக்குனு என்ன சொல்லிச்சு, ஆமாப்பா நல்ல அம்மாவே இந்த ஸ்கூல்ல இருக்காங்கப்பா, அதை பாத்துருவோம். இப்ப ஜோக்ஸ் இப்படிதான் வரும் பாருங்க. இந்த சின்ன பிள்ளைகளை இதோட ரொம்ப நானு அரிதா ரொம்ப ஆச்சரியப்பட்டு போனேன். அவர் ஏவோ ரொம்ப அக்கௌண்ட்ஸ்ல அனுபவம் நிறைய இருக்கு. இந்த சின்ன பிள்ளைகிட்ட பழக ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. அப்ப 2 பசங்க எனக்கு அந்த லைப்ரரி கிளாஸ் மட்டும் எடுத்துக்கிட்டு எனக்கு கொடுத்துருந்தாங்க.
அந்த சின்ன பிள்ளைகள்லாம் அந்த ஒரு ஒரு பீரியட் வந்து லைப்ரரிக்கு வரணும். அந்த 1 hour வருவாங்க. இன்னும் 1 to 5th மட்டும் வருவேன். 1 to 5th வர்றவன் இந்த யோகா வந்துட்டாரா எனக்கு சந்தோஷம், ஜாலியா இருக்கணும்டாங்க. அப்படி யூகேஜி ஸ்டூடெண்ட் கேர்ள்ஸ் பாய்ஸ் வந்தாங்க. மறக்கவே முடியாத விஷயம். எனக்கு வாழ்க்கையில இப்படியெல்லாம் இருக்குதா தெரியல. அந்த பையன் வந்தோடனே சார் அந்த டான்ஸ் ஆடுறேன்னு சொன்னேன். பிள்ளைங்கலாம் டான்ஸ் ஆடுங்க, பாய்ஸ் தனி ஆடுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க. அடுத்த ஒரு பாய் சொன்னேன், சார் நான் லித்திகாவுக்கு ஒரு ரோஸ் கொடுத்துக்கலான்னு கேட்டேன். உண்மையா நடந்த விஷயம். சின்ன பிள்ளை எப்படி இருக்கு பாருங்க, நம்ம என்ன பாக்குறாங்க செய்யறாங்க எதுவுமே அவனுக்கு தெரியல. ரோஸ் கொடுத்துக்கு சார் சொன்னேன். என்னடா சரி குடுறா தம்பின்னு அவ அப்படியே போயிட்டு ப்ரப்போஸ் பண்ணாங்க பாருங்க, ரோஸ கொடுத்து அந்த லித்திகாவுக்கு. அது வாங்குச்சு. அதை விட நம்ம ஆச்சரியப்பட இந்த வீடியோ எடுக்கிறதா, நான் ஒரு அந்த ஸ்கூல்ல ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் எப்படி இருக்கான்னு நம்ம ஒரு பிளான் பண்ணி எழுதணும். அந்த வயசுல இப்ப எப்படி இருந்தா எப்படி மாறினான்னு சொல்லி எழுத சொல்ற டீச்சரை. இதை போய் வீடியோ எடுக்க முடியுமா, இதை போய் யாரும் சொல்ல முடியுமா என்னன்னு அவங்க ஒன்றும் தெரியல. அவங்க டிவி எல்லாம் பாக்குறாங்க பசங்க. அந்த பசங்க எல்லாம் சொல்றாங்க அவனை நல்லா பிடிக்கும் சார் அந்த பாப்பா. மற்ற பிள்ளைங்க தான் சொல்லுது. அப்ப பிள்ளைங்க வந்து அவங்க ஒரு விஷயம், அவங்க தெரியாத விஷயத்தை எப்படி சொல்லி பேசுறாங்க பாருங்க. அப்ப நம்ம நல்லபடியா நம்ம உங்ககிட்ட சொன்னாதான் தெரியும் அப்படின்னு நினைச்சு இந்த விஷயத்து பிள்ளைங்க விஷயத்தை வாங்கிடலாம். ஓகேங்களா? அதனால இந்த கிராமி பாட்டை நான் பாடிடுறேன். சின்ன விஷயம் வரும்போது நான் பிளான் பண்ணது, அதை மட்டும் நான் பாடிடுறேன்.